என் தங்கமே, இன்றிரவே உன் அப்பன் கருப்பன் என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டுவிடு. உன்னுடைய ஆபத்து காலம் முடிகின்ற நேரம் வந்துவிட்டது. அதனால் உன் அப்பன் கருப்பன் என்னுடைய வார்த்தைகளை நீ மீறிச் சென்று விடாதே. உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம் எப்பொழுதும் நீ விரும்பியதையெல்லாம் உன்னிடத்தில் ஒப்படைக்கப் போகின்ற நேரம். இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீயாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்தே தீருவேன் என்று சொல்லக்கூடிய நேரம். ஒவ்வொருவருக்கும் இந்த வாழ்க்கையானது ஒவ்வொரு விதமான ஆபத்தை காண்பித்து கொண்டுதான் இருக்கின்றது. ஒவ்வொரு விதமான சந்தேகங்களை எழுப்பிக் கொண்டுதான் இருக்கின்றது. உன்னை தேடி வருகின்ற பொழுது இனி உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்கின்ற குழப்பம் மட்டும் உனக்குள் இருக்குமே. ஆனால் இந்த கருப்பன் அதை தீர்த்து வைக்கத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். இந்த கருப்பன் உன்னுடைய குழப்பங்களை எல்லாம் தீர்த்து வைத்து இன்று உனக்கு இருக்கின்ற கவலைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் நான் ஒப்படைக்க வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பனினுடைய அன்பினால் நீ அத்தனையையும் பெற வேண்டும் என்று விரும்புவது உண்மை என்றால் அதற்கு இன்றே உன்னை நீ தயார்படுத்தி கொள்ள வேண்டும். கருப்பனின் வார்த்தைகளை நீ கேட்காமல் சென்று விடக்கூடாது. அப்படி நீ கேட்காமல் செல்ல வேண்டும் என்று நினைத்தாயானால் உனக்கு கிடைக்கின்ற அத்தனை விஷயங்களுமே உன்னை வந்து சேர்வதை உன்னால் உணர முடியாமல் போய்விடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உனக்காக எந்த நேரமும் நான் இருப்பது உனக்கு புரியட்டும். எந்த சூழ்நிலையிலும் உனக்காக நான் வருவது உனக்கான மாற்றத்தை உன் கைகளில் ஒப்படைக்கட்டும். இனி என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று சொல்லி என் குழந்தை நீ எண்ணி வருந்தி கொண்டிருக்காமல் உன்னோடு நான் வருகின்ற இந்த நாட்களில் உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் நீ உறுதியாக பெற்றுக்கொள். இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு இந்த வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பனின் அன்பினை பெறுவது என்ன அவ்வளவு சாதாரணமான விஷயமா? ஆனால் என் குழந்தை, இந்த கருப்பனின் அன்பை நீ நிறைவாக உன்னுடைய வாழ்க்கையில் பெற்று கொண்டிருக்கின்றாய் என்பதனை மறந்து விடாதே. இந்த கருப்பனின் அன்பு உனக்கு உறுதியாக கிடைத்து விட்டது என்பதனை மறந்து விடாதே. அப்பன் நான் நினைத்து விட்டால் உன்னால் நடத்த முடியாத விஷயத்தையும் நான் நடத்தி கொடுத்து விடுவேன். இந்த கருப்பன் நான் நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய அத்தனை சந்தோஷமும் உனக்கு உறுதியாக கிடைத்துவிடும். என்ன நடந்தது என்று நீ யோசிக்கிறாயா? நமக்கு எந்த ஆபத்து எங்கிருந்து வந்தது என்று சிந்திக்கிறாயா? நிச்சயமாக அத்தனையையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும். உனக்கு வந்த ஆபத்துக்கள் ஒவ்வொன்றும் எங்கிருந்து யாரால் வந்தது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொண்ட நேரம்தான் இந்த கருப்பன் உன் கண்களில் பட்டிருக்கின்றேன். நமக்கான ஆபத்துக்களை கொடுக்க நம்மை சுற்றி ஒவ்வொருவரும் எங்கிருந்தாவது வந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு வகையில் உன்னை சோதித்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இப்படியாக ஒவ்வொன்றையும் நீ உணர்ந்த பிறகு இந்த வாழ்க்கையை பற்றிய உன்னுடைய ஒவ்வொரு எண்ணங்களும் உனக்குள் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தி விட்டதல்லவா? உனக்குள் எதிர்மறையான சிந்தனைகளை உருவாக்க தொடங்கிவிட்டதல்லவா? என்னதான் நமக்கு இந்த வாழ்க்கை கொடுப்பதாக இருந்தாலுமே அதையெல்லாம் நாம் நிறைவாக என்றோ பெற்றிருக்க வேண்டும். என்னதான் இந்த வாழ்க்கை நமக்கு நடத்துவதாக இருந்திருந்தாலுமே அதை அன்றே நாம் என்னவென்று புரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் எதுவும் புரியாதபடிக்கான ஒரு நிலையை இந்த வாழ்க்கையில் நீ உருவாக்கி விட்டாய்.
உன்னை சுற்றி அத்தனை விஷயங்களையும் நான் கொடுத்து விட்ட பிறகும் கூட எதையுமே தெரியாதது போல இந்த வாழ்க்கையில் நீ இருந்து விட்டாய் என்பதுதான் உண்மை. இப்பொழுதும் நீ இப்படியே இருந்து கொண்டிருந்தால் இந்த கருப்பன் உன்னை தேடி வருவதும் உனக்கு பலனில்லாமல் போய்விடும். இந்த கருப்பன் உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உனக்கு உண்மை இல்லாததாக மாறிவிடும். அப்பன் நான் நினைத்து விட்ட மாத்திரத்தில் உனக்கான ஒவ்வொரு அதிசயங்களும் நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும். கருப்பன் நான் இருந்து கொடுப்பது எப்பொழுதும் உனக்கான பேரதிசயத்தை நடத்தியே தீரும். இந்த நிலை மாறி உன் வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு நம்பிக்கையும் ஒரு சேர கிடைத்தே தீரும் என்பதனை மறக்காதே. என் பிள்ளையே, ஆபத்து என்று சொல்லி கருப்பன் உன்னை பயமுறுத்த நினைக்கவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களையும் பெருமகிழ்ச்சியையும் நான் கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு நொடிகளிலும் நீ தேவையில்லாத எந்த சிந்தனைகளையும் கொண்டு மனம் வருந்தி நிற்கக்கூடாதல்லவா? உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் வேண்டும் என்றே உன்னுடைய மனதிற்குள் தேவையில்லாத காயங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். தேவையில்லாத விஷயங்களை உனக்கு சொல்லி சொல்லி மேலும் மேலும் உன்னை மன வருத்தமடைய வைத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்கு மத்தியில் இந்த வாழ்க்கையை வாழ்வதே கடினம் என்று என் பிள்ளை நீ சொல்லி இருந்தாயல்லவா? இந்த நிலை மாறி இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்கள் நடக்க வேண்டும். இந்த நிலை மாறி உன் வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைக்க வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் வரை என் குழந்தை எதற்காகவும் நீ கலங்கி நிற்பது நியாயமற்றது. உன்னை தேடி நான் வருவதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கின்றது. என் குழந்தையே, நீ என்னை நம்புவதனால் மட்டும் நான் உன்னை தேடி வரவில்லை. நீ என்னை உன் தகப்பனாக நினைத்து எப்பொழுதும் என் மீது கொண்ட அன்பை கைவிடாமல் நீ இருக்கிறாய் அல்லவா? அதற்காகத்தான் இந்த கருப்பன் உன்னை தேடி தேடி வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பனின் அன்பை ஒரு முறை நீ பெற்றுவிட்டால் எக்காலத்திலும் அதனை நீ மறக்க மாட்டாய். எந்த சூழ்நிலையிலும் கருப்பனை நீ தவிர்க்க மாட்டாய். இன்றிரவே இதனை கேட்டுவிடு என்று சொல்கிறேன் என்றால் உனக்குள் இருக்கின்ற ஒரு குழப்பம் நான் தீர்க்கப்பட வேண்டியது. என்ன தெரியுமா என் குழந்தையே, ஒருவரால் உனக்கு கஷ்டம் வருகிறது என்றால் நீ உடனே அவர்கள் இருக்கின்ற இடத்தை விட்டு வெளியேற நினைக்கின்றாய். அவர்கள் முன்னால் இருக்காமல் அந்த இடத்தை விட்டே நீ காலி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாய். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அவர்கள் நினைத்தது அதுதானே. உன்னை இந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தத்தானே அவர்கள் இத்தனை சூழ்ச்சிகளையும் செய்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நீ அதையே உண்மை என்று சொல்லும்படி இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் நீ செய்து கொண்டுதானே இருக்கின்றாய். அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நீ நடத்தி கொண்டுதானே இருக்கின்றாய். இதுவெல்லாம் எந்த நேரத்திலும் உனக்கான அதிசயங்களை நடத்தி கொடுக்குமா என்ன? இனிமேல் மேலும் மேலும் உனக்குள் வேதனையைத்தான் இது அதிகப்படுத்தி கொண்டிருக்கின்றது. யார் உன்னை அவமானப்படுத்த துணிந்தார்களோ அவர்கள் நினைத்ததை அவர்கள் சாதித்து விட்டார்கள். அவர்கள் எண்ணிய விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் ஈடேற்றி விட்டார்கள் என்பதுதான் உண்மை. இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது உன்னை தொடர்ந்து வரும் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கான நன்மைகளை கொடுக்கிறதோ இல்லையோ, உன் மனதிற்குள் இருக்கின்ற பல கேள்விகளுக்கு பதில் சொல்லும். யாரையெல்லாம் நல்லவர்கள் உண்மையானவர்கள் என்று நம்பினாயோ அவர்களை எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இவர்கள் யார் என்பதனை உனக்கு அடையாளப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் நடத்துகின்ற விஷயங்களை உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை புரிந்து எப்பொழுதும் உனக்கான அதிசயங்களை நடத்தும்படி நான் யோசிக்கின்ற நேரம் அத்தனையும்
உன் வசமாக்கிட நீ உறுதியாக இருந்து விட்டால் கருப்பன் நடத்துவது என்னவென்று உனக்கு அந்த நொடியிலேயே தெரிந்துவிடும் அல்லவா? என் பிள்ளையே, இவர்கள் நினைத்தது போல இந்த இடத்தை விட்டு காலி செய்து நீ இன்னொரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைத்ததற்கு பதிலாக இந்த இடத்திலிருந்தே இவர்களின் எண்ணங்களை பொய்யாக்கி நாம் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்றல்லவா என் பிள்ளை நீ நினைத்திருக்க வேண்டும். நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றல்லவா என் குழந்தை நீ யோசித்திருக்க வேண்டும். அந்த யோசனை உனக்குள் வந்திருந்தால் என்றோ நீ நினைத்ததையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக நிறைவேற்றி கொண்டிருப்பாய். நீ நினைத்ததையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னுடையதாக மாற்றியிருப்பாய். உனக்காக இந்த கருப்பன் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய மகிழ்ச்சியை இனிமேல் கொடுக்கட்டும். கருப்பனிருந்து உன் வெற்றியை நிச்சயமாக உறுதி செய்வேன். நான் உனக்கு கொடுத்துவிட முடியாத பல நன்மைகளை எல்லாம் கொடுக்க தயாராக இருக்கின்றேன். அதனால் உன்னுடைய ஆபத்து காலம் முடிந்து உனக்கான சந்தோஷமான காலம் தொடங்கிவிட்டது என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, நடப்பது அத்தனையும் நன்மைக்குத்தான். எத்தனை பேர் தெய்வத்தின் முன்னால் நின்றாலும் தெய்வம் யாரை தேடுகிறதோ அவர்களை மட்டும்தான் அவர்கள் தேடிக்கொண்டிருப்பார்கள். மற்றபடி சுற்றி 1000 பேர் இருந்தாலும் லட்சமாக அள்ளி தெளித்தாலும் தெய்வம் ஒருபோதும் அவர்களை கண்டு கொள்வதில்லை என்பதனை நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, நடக்கக்கூடிய நன்மைகளை உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற உண்மையான மாற்றங்களை உணர்ந்து நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடும் பேரதிசயங்களோடும் இருந்து கொள்ள பழகு. இனி உன்னோடு நான் இருக்கும் இந்த நொடி உனக்கான மாற்றத்தை எப்பொழுதும் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எந்நாளும் என் குழந்தை, இந்த கருப்பனின் அருளோடு உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற இந்த தீமைகளை எல்லாம் விரட்டி இவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்டக்கூடிய மனப்பக்குவத்திற்கு நீ வந்து விடுகின்றாய் என்பதனை புரிந்து கொள். உனக்கான மனப்பக்குவம் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தட்டும். உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையை பற்றிய உண்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்லட்டும். உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்து நீ எப்பொழுதும் நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு விட்டால் அதுவே போதும். கருப்பன் நினைத்ததை சாதிக்காமல் எங்கும் செல்ல மாட்டேன். இந்த கருப்பன் நான் நினைத்த விஷயத்தை எல்லாம் உனக்கு கொடுக்காமல் நான் வேறெங்கும் சென்று விட மாட்டேன். உன்னை தேடி நான் வரும்பொழுது இந்த கருப்பனின் அன்பு நிச்சயமாக உன்னை மெய் சிலிர்க்க வைக்கும். இந்த கருப்பனின் அன்பு நிச்சயமாக உன்னை அடுத்தது என்னவென்று யோசிக்க வைக்கும். இனிமேலும் என் பிள்ளை, இந்த கருப்பனின் அன்பினால் உறுதியாக நீ நிறைவாக இந்த வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நீ பயணிக்கத்தான் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே. அடுத்த கட்டத்தை நோக்கி உன் வாழ்க்கையை நகர்த்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதனால் இந்த கருப்பனின் உத்தரவை மீறாமல் இன்று என் வார்த்தைகளை கேட்ட என் பிள்ளை பேரதிசயத்தை உணர்வது உண்மையல்லவா? நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்ட பிறகு இனி எதற்கும் கலங்காதே. அப்பன் வார்த்தைகள் உன் மனதை நிச்சயமாக சுறுசுறுப்பாக மாற்றிவிடும். அப்பனின் வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் அடுத்தது என்னவென்று உன்னை யோசிக்க வைத்துவிடும். கருப்பனின் வார்த்தைகள் உனக்கான மாற்றத்தை நிச்சயமாக நல்லபடியாக கொடுத்துவிடும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் பிள்ளை, நீ நினைத்த வெற்றி உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள். கருப்பன் முன்னின்று செய்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை பேரதிசயப்படுத்தி உன்னை மிக பெரிய மாற்றத்திற்குள் கொண்டு வந்து உனக்கான நிறைவான வெற்றியை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். கருப்பன் சொன்ன சொல் ஒருபோதும் மீற மாட்டேன். இந்த கருப்பன் சொன்ன வார்த்தையிலிருந்து ஒரு நாளும் தவற மாட்டேன். உனக்காக நான் என்ன கொடுக்க நினைத்தாலும் அதை உறுதியாக நான் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அப்பன் உன் வாழ்க்கையில் கொடுப்பதை நிச்சயமாக உன் மனமகிழும்படியே உனக்கு கொடுக்கின்றேன். அதை எண்ணி நீ சந்தோஷப்பட்டு கொண்டே இரு.
என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.